இன்னைக்கு சண்டே சமையலுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மீன் பாத்தீங்கன்னா சிக்கன், இது காடை, இது ஈரல். ஸோ இது வந்து 100 ரூபா, இது ஒரு 100 ரூபாய். முட்டை அது எப்பயும் நம்ம வாங்குறது. இன்னைக்கு மீன் வறுவல், சிக்கன் கிரேவி, ஈரல் ஃப்ரை, காடை பிரியாணி இதான் செய்ய போறோம். மொத்தமா எவ்வளவு தெரியுமா? 320 ரூபா ஆச்சு. இது 100 ரூபாய்க்கு வாங்கினோம். சிக்கன் 100 ரூபாய்க்கு 1/2 கிலோ எடுத்தோம். இது 50 ரூபா, 250, இது 70 ரூபா, 320 ரூபா. இவ்வளவுதான் இந்த வாரம். நீ அங்க வேணா போயிடுன்னு வீடியோல வருவேன். புதினா நீ போதுமா? மல்லித்தலை மட்டும் நான் கொஞ்சம் எடு போதும். போதும், வெங்காயமும் போதும். அம்மா ஆன் பண்ணிட்டேன். பச்சை மிளகா ரெண்டா அரிஞ்சு வைங்க. சிக்கன் வெங்காயம் இங்கே வெங்காயம் கட் பண்ணாம அப்படி சும்மா இது பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே சண்டே சமையல் ஒரு அவசர சமையலாக தான் இருக்குது. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு எண்ணெயை காணும். சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டியாச்சு. அத்தன் ஏத்த குறுக்க முறுக்க நடந்துட்டு இருக்க. அம்மா சமைக்கிட்டு அப்படியே இங்க பாருங்க. ஈரல், இங்க காடை, இங்க சிக்கன், இங்க மீன், அப்புறம் இங்க முட்டை. இன்னைக்கு என்னது ஃபேன் போட்டுக்கிட்டா? ஃபேன் போட்டா இங்க அடுப்பு எரியுமா? அடுப்பு எரியாது, வேகுது. வேகுதா? நீ வாடகை சாப்பிட்ட நீங்க அங்க என்னடா பண்ற? அசிஸ்டன்ட் கேமராமேன். நீரே தொங்கடா நைட்டு எடுத்து சமைச்சு போடுவோம். கிருஷா பாரம்பரியத்துக்கு முந்தனாவே காலை வச்சுக்கிட்டு கை நடுங்குது. 30 வயசு கூட என்ன ஆகல உனக்கு? 30 வயசு கூட ஆகலையா? கட் பண்றதுல இப்படி 25 எனக்கே 30. அவ்வளவுதான், 1 2 அடிச்சுக்கலாம். போதும், இதை நல்லா வணங்கினா போதும். காடை பிரியாணிக்கு இன்னைக்கு எல்லாம் ரெடி. இங்கே சிக்கன் லைட் ஆன் பண்ணிக்கிட்டியா? சிக்கன் பாருங்க. ஓகே, அடுத்து ஈரலும் மீன் மட்டும்தான் மசாலா போட்டு போடுறதுல. இன்னைக்கு ஃப்ரை மசாலா வாங்கியாச்சு, அதனால் இதை போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கலக்கி இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மீனுக்கு போட்டுக்கலாம். சிக்கன் வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறோமா, அதனால கொஞ்சம் கிரேவி இல்லாமல் குழம்பு இல்லாமல் வச்சுக்கலாம். எல்லாமே இன்னைக்கு ஒரு நாளில் தீர்த்தரணும். அப்போ தான் நாளைக்கு வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நாளான்னைக்கு தீபம் போடணும். ரெகுலரா அங்கேயே போய் எடுக்கிறதுனால 2 வாரம் 3 வாரமா போறோமா. வலிக்கிட்டு ஓடுது.
எதுதான் பிடிக்கும் அங்க போய் நின்று சொல்லு. இல்ல இன்னைக்கு செஞ்சு தின்னையா அங்க போய் நின்று சொல்லுடா கிறிஸ்து. அங்கிட்டு போய் நின்றா. செஞ்சு கிறிஸ்து நல்லா சாப்பிட்டானா அன்னைக்கு? முட்டை நல்லா சாப்பிடும், அந்த பல்லு நல்லா இதா இருக்கு. முட்டை அளவில்லாம அரிச்சு கிடக்குறா. அதான் முட்டாய் வாங்கி திங்காதன்னு சொல்றேன். நல்லா நல்லது சொன்னா கேட்க மாட்டேன். இல்ல கேட்க மாட்டேன். கிறிஸ்து அங்க போய் நின்று சொல்றேன். காலையில தானடா சொன்ன, காலையில தானே 3 மிட்டாய் இந்த கவர்ல வாங்கிட்டு வந்து என்கிட்ட எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு அண்ணன் போடுறேன். கிறிஸ்து அங்க போய் நின்றா. முட்டையே சாப்பிட முடியும். இவன் உங்க அப்பனுக்கு வீடு வாங்கறதுக்கு என்ன? கிறிஸ்து அங்க போய் நின்றா. ஏய் வாடா, நீ வீடியோல தெரிய வாடா. சிக்கன் குழம்பு, பிரியாணி, ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எனக்கு கழுவிட்ட வேலை முடிஞ்சு. இதையும் கொண்டு போய் ஆட்டாக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. மீன் வறுத்த மீன் வேலை முடிஞ்சிடும். பாட்டியா அதில் எடுத்து காமிச்சா பிடிச்சி நான் சட்டிலேயே வறுத்தாச்சு. நல்லா வறுத்துட்டோம். ரசத்தை கரைச்சி ஊற்றிட்டா வேலை முடிஞ்சுதா? நீ அடுப்படி க்ளீன் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துக்கலாம். மணி என்னாச்சு? 11:45 கரெக்டா. ஆன்ல இருக்கா? 11:45 ஆயிடுச்சு. 12 1 மணிக்கு சாப்பிடலாம். இல்லை ஆட்டை கழுவிட்டு இருக்கா, அதனால சீக்கிரம் வேலை முடியும். அவ்வளோதான். நான் இதையெல்லாம் மாற்றிட்டு அடுத்து தொடச்சுன்னா எல்லாம் டேஸ்ட். வீடெல்லாம் கூட்டி விட்டீங்களா? கூட்டி விட்டு ரெடி பண்ணுற உட்கார மற்ற நிமித்தி வச்சுட்டா இடம் பத்தாது. ஐயாலாம் எங்க உட்காருவா. ஆத்தா குருசுமுட்டி வேற இருக்கா. அன்னைக்கு எல்லாரும் தானே உட்காந்து சாப்பிட்டோம். தெரியாது உனக்கு. சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே போய் அந்த ரூம். இன்னைக்கு சண்டே சமையல் என்னென்ன வெரைட்டி சொல்லுங்க. காடை பிரியாணி. சொல்லுங்கடா, 2 பேர் கட்டில போட்டு. காடை பிரியாணி, ஈரல், காடை சிக்கன் குழம்பு, ரசம், வெள்ளை சாப்பாடு, முட்டை. அப்புறம் இன்னொன்னு எங்க மீன்? எங்க மீன் இங்க இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை. ஓகே. நாங்கள் இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு அப்படியே சன் டிவியில் எம் குமரன் மூவி போட்டிருந்தாங்க, அதை பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலும் ஆயாச்சு. அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணி